செக்ரட்டரி கதிரேசன் சார் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் கமலக்கண்ணன் சார் அவர்கள், Thank you for joining us, sir. ஓரிரு வார்த்தைகள். தமிழ்குமரன் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் இந்த கிரீன் பார்க்லேயே 3வது ஃபங்க்ஷன் இது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறோம். உண்மையாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முக்கியமான காரணம் செந்தில் சார் தான். ரொம்ப நல்ல மனிதர். நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு என்டையர் டீமுக்கு ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தர்மம் காப்பாற்ற வேண்டும். தர்மம் காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும். தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னா நம்ம தமிழ் ப்ரொடியூசர் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சங்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தயாரிப்பாளர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த தயாரிப்பாளர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தேட்டருக்காரங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தேட்டருக்காரங்க கரெக்டாக இருந்தால் படத்தை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. நம்ம அருள்தாஸ் சொல்லுவார், சிம்பிளாக சொல்லுவார், சார் இப்படி அப்படியெல்லாம் வர சைட்டாக வாங்க சார் அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கி மேடையில் அவ்வளோ அழகாக பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கோ அதுபோல் செந்தில் சார் வந்து ஒரு ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணி பெரிய பெரிய படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எடுக்கணும். அண்ணன் வந்து இன்னும் நடிச்சிருந்த டீமுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து செந்தில் சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து நிறைய, என்னை பற்றி அவருக்கு தெரியாது, அவரை பற்றி எனக்கு தெரியும். பட் நிறைய நல்ல நேம் எடுத்திருக்காரு. சினிமாவில் வந்து செந்தில் சார் வந்து ரொம்ப நல்ல நேம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் வெற்றி பண்ணணும். அவருடைய டீம் எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி 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 சார். அண்ட் இன்னைக்கு வந்து கமலக்கண்ணன் சாருக்கு பிறந்த நாள். ஸோ எல்லா சார்பாகவும் நான் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன். நான் பல மேடையில் வந்து பல படங்களுக்கு வந்து நான் வாழ்த்தி பேசியிருக்கேன். இது என்னோட நண்பரோட ஃபங்க்ஷன் சொல்கிறதா இல்லை என்னோட பார்ட்னரோட ஃபங்க்ஷன் சொல்கிறதா தெரியல. எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷ வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். காளிதாஸ் படத்தோட ஹீட்டை தொடர்ந்து காளிதாஸ் 2 எடுத்திருக்காரு. அதில் வந்து என்னோட சார் அஜய் கார்த்திக் அதில் அறிமுகமாகிறாப்புல தமிழ் திரையுலகத்துக்கு. ஸோ இன்னைக்கு திரையுலக ஜாபவான்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் ரஞ்சித் சார் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க வந்துட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங், ஒரு லான்ச் எப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. அது இறைவனால உங்கள் அப்பானால அது கிடைச்சிருக்கு வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அஜய் கார்த்திக், உங்களோட டைமிங், சின்சியர், என்னைக்கு அதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எப்படி வளர்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி அவங்க நடந்துக்கிறது முக்கியம். அதுதான் உங்களோட வெற்றிக்கு அடுத்தடுத்து இருக்கும். வந்து தொடர்ந்து நீங்கள் பெரிய படங்கள் பண்ணி வெற்றி கொடுக்கணும். கூட சப்போர்ட்டுக்கு பரத் பிரதர் இருக்காரு. அவர் பல வெற்றிகளை கொடுத்தவர் வந்துட்டு. ஸோ அவர் உங்களுக்கு தோல் கொடுத்து உங்கள் படத்தில் இருக்காரு. வந்து எப்படி வந்து விஜயகாந்த் சார் வந்து செந்தூர பாண்டி பண்ணும்போது ஒரு பேக்கப் பண்ணாரோ, சப்போர்ட் பண்ணாரோ, அந்த மாதிரி ஹெல்த்தியாக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. அவருக்கும் அந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா காளிதாஸ் 1 வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அது தொடர்ந்து காளிதாஸ் 2 வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். செந்தில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு இங்கிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எப்படி ஆரம்பித்தார் லைஃபுங்கிறது நிறைய சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறாரு. ஏன்னா அவர் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் படம் ஜெயிக்கும். ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் நாராயணசாமிண்ணே ரொம்ப வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக நல்லா வரும். அஜய் ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு படம். பரத் உங்கள் படத்தை ரொம்ப வந்து காதல்லாம் வந்து ரசித்து பார்த்தேன். அந்த மாதிரி படம் வந்து மாஸ்டர் பீஸ்.
இன்னைக்கும் எத்தனை காலங்கள் போனாலும் அந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படம் வராது. சரியிலேயே வந்து நிறைய ஒரு டெபியூ டெக்னிக்கலாக போச்சு. அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வைக்கலாமா அப்படின்னு அது காதலையும் ஒரு மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் டெபியூட்டே பண்ணோம். அப்படி தான் வந்தோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு விநியோகஸ்தர் அவரோட சன்னை வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முதல் விழாவாக இதை பார்க்குறேன். நிறைய பேர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சவங்க வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தான் சம்பாதிச்ச ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள தன்னோட சன்னையும் ஒரு நம்பிக்கையோட அழைச்சிட்டு வர்றதுங்கிறதே வந்து முதல்ல பெருமையான விஷயம். அதில் ரொம்ப அருமையான ஸ்கிரிப்டை எடுத்துட்டு பரத் சார் இன்னும் மற்ற டெக்னீஷியன்ஸோட மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படத்துக்கான அனைத்து அம்சங்களோடையும் இந்த படம் வர்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். செந்தில் அண்ணன் ரொம்ப நியாயமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாரோடையும் ரொம்ப அழகாக பழகக்கூடிய ஒருத்தர். நாராயணசாமி அண்ணன் சொல்லவே வேண்டாம், இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்லவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருப்பாங்க. ரொம்ப அழகா ஒரு டீம் ஒர்க்கா தான் நினைச்ச படங்களை மிகச்சரியா எடுத்து மிக நேர்த்தியா அதை வந்து வெறுமனே வந்து பொருளாதாரமா மட்டும் பார்க்காம அடுத்த கட்ட சினிமா மேல உள்ள பேஷனால அதை எடுத்து ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து 5 ஸ்டார் ஆடியோவா இருக்கட்டும், 5 ஸ்டார் பிக்சர்ஸா இருக்கட்டும், பிளஸ் இப்போ வந்திருக்க ஸ்கை பிக்சர்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். செந்தில் சாரை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. நாங்கள் பேசுறது ஒன்றுமே இல்லை. இது வந்து எங்கள் குடும்ப விழா மாதிரி. இது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நாங்கள் லான்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தைகள் ப்ளீஸ். 5 ஸ்டார் செந்திலை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு 30 வருஷம் நண்பர் கதிரேசன் எல்லாம். நிச்சயமாக இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து தெரியாத ஆளே இல்லை. 5 ஸ்டார் செந்தில் படங்கள் ரொம்ப தரமாக பார்த்து படங்கள் வாங்கின படம்லாம் கிட்டு படத்துக்கு தான் கரெக்டாக வாங்குவார். அவர் பையனை தரமாக வளர்த்து அதே கார்த்திக் வந்து நிச்சயமாக இந்த படம் மூலமாக பெரிய லெவலில் வரணுண்டு எல்லாம் இடைவெளி வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாரும் காளிதாஸ் ஒன்றை பற்றி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் எப்படி உருவாச்சு, செந்தில் சாருக்காக எப்படி யோசிச்சு பண்ணோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் காளிதாஸ் 2 எடுக்கலான்னு பேசும்போது சார் உள்ளே வந்தாங்க, அப்புறம் சன் வந்தாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு படம் பெரிய படமாக போச்சு. ரொம்ப நல்ல படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ் சார். தேங்க்யூ. கழிக்கிறோம். ஆடியோகிராஃபர் தபஸ் நாயக் அவர்களை மேலே கழிக்கிறோம். டிஓபி சுரேஷ் பாலா அவர்களை மேலே கழிக்கிறோம். எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசன் அவர்களை மேலே கழிக்கிறோம். ரைட்டர் அரவிந்தன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
ஓகே, ஸோ எங்க சார் போறீங்க? டெக்னிக்கல் டீம்னா அப்படியே எஸ்கேப் ஆயிட முடியாது. மைக் கொடுங்க அவங்களுக்கு. எஸ், கண்டிப்பா நீங்க பேசணும். ஃபியூ வேர்ட்ஸ். அந்த மைக்கை கொடுக்குறீங்க, அவங்க பேசுறதே அபூர்வம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க கெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீம், ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. அந்த மைக் இந்த வாய்ப்புக்கு டைரக்டர் ஸ்ரீ செந்திலுக்கு நன்றி. 2019 எண்டில் காளிதாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இப்போ காளிதாஸ் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்குது. இந்த கதை கோர் கான் பார்த்துருந்தீங்கன்னா சீன்ஸ் முடிஞ்சாலும் புதுசாக பண்ணணுன்றது, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது முடிஞ்சளவு அது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மற்றது ஏப்ரல் 10 நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். தேங்க்யூ. நான் பேச தெரியல. நன்றி. செந்தில் சார், பழனியண்ணன், முத்துக்குமார், பரத் சார், ஹரிஷ், தாஜ்மஹால் பண்ணுறாங்க ஹரிஷ், அஜய் ரொம்ப நன்றி. அஜய் நடி சொல்லி அஜய் நடி வந்தார். ரஞ்சித் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அப்போ உனக்கு மேடம் சகிதா மேடம் சின்ன வயசில் பார்த்தது மேடம். ஓ உனக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்துக்காக சிறப்பாக வேலை செஞ்சுருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்குது. இதை கொண்டே சிறப்பாக சேர்த்து நல்லபடியாக வெற்றியடைய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா